நான் சென்னைக்கு வந்ததுலேருந்து விஜய் முரளி எனக்கு தெரியும். எங்கள் சித்தப்பா ஏற்கனவே மெட்டின்னு ஒரு படம் எடுப்பார். அந்த படத்துக்குலேருந்து தம்பி அங்கே துணையாக இருந்தாங்க. அவரும் பத்திரிகையாளர் தான். மாலை முரசு கணேசன்னா எல்லாருக்குமே தெரியும். இங்கே பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்கள பார்க்குறது இன்னைக்கு முக்கியமாக இருக்குது. குணநாத் அண்ணன், உதயகுமார் அண்ணன், ராஜன் அண்ணன், பேரரசு இவங்களெல்லாம் ஒரே இடத்துல சந்திக்கிறது இன்னைக்கு ஒரு வாய்ப்பு. சீனிவாசன் தான் சொன்னேன், கண்டிப்பாக இந்த பேரெல்லாம் பார்த்த உடனே எனக்கு வரணும்னு தோணுது, கண்டிப்பாக வந்துடுறேன்னு அப்படின்னேன். சூதாட்டம் ஒரு யதார்த்தமான களத்தை இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதோ அதை காட்டியிருக்காங்க. ஒரு நம்பர் லாட்ரி நம்ம ஒழிக்கவே முடியல, கஞ்சாவை ஒழிக்கவே முடியல, கலாச்சாரத்தை ஒழிக்கவே முடியல. இதுக்கெல்லாம் தடை செய்யணும்னு சட்டம் கொண்டு வந்து காவல்துறை, நீதி, நிர்வாகம் இருந்தாலும் அதை தடுக்க முடியாமல் நாடு இயங்கிட்டே இருக்கு. அதில் ஒரு காப்பியை எடுத்து நகலை எடுத்து இந்த மாவட்டத்தில் கிருஷ்ணகிரியில் ஒரு நம்பர் லாட்டினால என்ன நடக்குது, 3 சீட்டுனால என்ன நடக்குது, என்ன இதனால் என்ன நடக்கும், குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும், பெற்ற பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க, வீட்டில் இருக்க துணைவியார் கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் பார்த்து திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த படம் நிச்சயமாக அமையணும். சிறிய படங்கள் எடுத்து அதை வெளிக்கொண்டு வந்து வெற்றி பெற செய்வது ஒரு மிகப்பெரிய முயற்சி. அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்க அத்தனை டீமுக்கும் இசையமைப்பாளர் ரீகிருஷ்ணன் உட்பட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். பொதுவாக பசங்க நடிக்கணுங்கிறதுக்காக அப்பா படம் எடுப்பார். இதில் அப்பா நடிக்கணுங்கிறதுக்காக பையன் படம் எடுத்திருக்கிறாரு. அது ஒரு பெரிய வித்தியாசமான விஷயம்.